அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போறோம். ஸோ கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம்ன்றது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 பிரான்ச்சஸ்க்கும் சேர்த்து ஒரு காமன் எக்ஸாமினேஷன். இது வந்து டிகிரி முடிச்சவங்களுக்கானது. ஆர்மினா எனி டிகிரி கேன் அப்ளை, அண்ட் ஏர்ஃபோர்ஸ்னா எனி டிகிரி, பட் அவங்க வந்து 10th 12th வந்து மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். நேவி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு போத் பர்மனன்ட் கமிஷனும் இருக்கும் அண்ட் ஷார்ட் சர்வீஸும் இருக்கும். பர்மனன்ட் கமிஷன் இன் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், அண்ட் ஷார்ட் சர்வீஸ் ஓடிஏ மட்டும் இருக்கும் ஃபார் ஆர்மி. ஸோ இந்த ஓடிஏ சிடிஎஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேப்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து இங்கிலீஷ், செகண்ட் பேப்பர் வந்து ஜென்ரல் நாலேஜ் பேப்பர், தேர்ட் பேப்பர் வந்து மேக்ஸ். ஸோ இப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் பர்மனன்ட் கமிஷன் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஐஎம்ஏ, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, நேவல் அகாடமிக்கு எழுதுறீங்கன்னா 3 பேப்பருமே எழுதணும். ஓடிஏனா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆர்மியில் வந்து 2 பேப்பர் இங்கிலீஷும் ஜிகே பேப்பர் மட்டும் எழுதினா போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸுமே என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸ் தான். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் இப்போ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ்லாம் வாங்கி நீங்கள் வந்து அதுலேருந்து படிக்கணும். ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ப்ளஸ் கொஸ்டின் பேட்டர்னும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பேட்டர்னும் உங்களுக்கு வந்து பிடிபட்டுரும். நான் 2006 பார்த்தீங்கன்னா ஐ கிளியர் திஸ் எக்ஸாம் சீரியஸ். ஸோ நான் சீரியஸும் கிளியர் பண்ணியிருந்தேன், நேவிக்கான இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ நேவியில் வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வரும். ஐ ஜாயின் நேவி டைரக்ட் என்ட்ரி. ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் எல்லாம் வாங்குங்க. அதில் இருக்கிற சிலபஸை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கிளியர் த சீரியஸ் எக்ஸாம்.